ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் பரிமளா அன்கோ படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். படத்தோட கேஸ்டிங் அப்படிங்கும்போது ஜெயராம், ஊர்வஷி, யோகி பாபு போன்றோர் நடித்திருக்காங்க. இந்த படத்தை ஸ்க்ரீன் ப்ளே எழுதி டைரக்ட் பண்ணவர் யாருன்னா பாண்டியராஜுங்கிறவர் பண்ணியிருக்காரு. ஃபாக்ஸனுங்கிறவர் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஜார்ஜுங்கிறவர் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. பரிமளா அன்கோ படத்தின் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயராமோட மனைவியா ஊர்வசி இருக்காங்க. அவங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அப்படி இருக்க ஜெயராம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் லைஃப வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இவர் வாழ்ந்துட்டுருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவரோட 2வது பொண்ண வந்து அதாவது அதே பகுதியில வசிக்கக்கூடிய சாண்டி என்ன பண்ணுறாருன்னா, லவ் பண்ணுறாரு. சாண்டி எப்படிப்பட்ட ஆள்னா, லோக்கல்ல வந்து ட்ரக்ஸ் சப்ளை எல்லாம் அந்த மாரி தவறான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய ஆளு. இது வந்து ஜெயராமுக்கு பிடிக்கல. அட் அ பாயிண்ட் என்ன ஆகுதுன்னா, ஜெயராம் வீட்டு வாசல் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, சாண்டி போய் உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ண அப்போது இதை வந்து ஃபேமிலியோட அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, அவனை கொன்னுட்டா அந்த பிரச்சனை தீந்துரும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து யோசிக்கிறாரு. அதே தான் ஃபேமிலியும் செத்துட்டான்னா அந்த பிரச்சனை தீந்துரும்னு. அப்படி இருக்க, திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா, சாண்டி வந்து இறந்து போயிடுறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அதாவது அந்த ஃபேமிலிக்குள்ளேயே அதாவது அந்த 4 பேத்துட்டயுமே வந்து ஒரு பகைய சம்பாதிச்சு வச்சுருக்கான் சாண்டி. அப்படிங்கும்போது இந்த 4 பேத்துல யாரோ ஒருத்தங்க தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி ஜெயராம் யோசிக்கிறாரு. ஆனா அது யாருங்கிறது தெரியல. அட் தி சேம் டைம் என்ன ஆகுதுன்னா, அதாவது ஒரு போலீஸ்லயும் நம்ம அந்த மாரி கொலை செஞ்சிருந்தா மாட்டிறக்கூடாது அப்படின்ட்டு பாபநாசம் படத்தில் எப்படி கமல் வந்து ஃபேமிலியை சேவ் பண்ணுவாரோ அது மாதிரியே இவர் ஃபேமிலியை ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அப்படி இருக்க இந்த இன்வெஸ்டிகேஷனை விசாரிக்க யார் வர்றாங்கன்னா, மிஷ்கின் அந்த கேஸுக்குள்ளே இறங்குறாரு. இதுக்கப்புறம் இந்த படம்ங்கிறது எப்படி நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்துக்குள்ளே 4 பேத்துல யாரோ ஒருத்தங்க வந்து சாண்டியை கொன்னாங்களா, அந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் மிஷ்கின் வந்து இந்த கேஸை வந்து சால்வ் பண்ணாங்களா, அதே மாதிரி ஜெயராம் ஃபேமிலிக்குள்ளேயே யாரோ ஒருத்தங்க தான் கொண்டிருக்காங்க அப்படிங்கும்போது இவங்க போலீஸ்க்கு பயந்து சில மெஷர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படி இருக்க இவங்க என்னப்படி இவங்க போலீஸ்லேருந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் வராமல் தப்பிச்சாங்களா இல்லையா, இறுதியில் ஏன் சாண்டி கொல்லப்பட்டார், இது எல்லாத்துக்கும் ஆன்சர் கொடுக்குற ஒரு படமாக அமையர் தான் பரிமளா அண்ட் கோ. இப்போ படத்துடைய ப்ளஸ்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ளஸ்ஸு தான். நிச்சயம் ஜெயராமாக இருக்கலாம், மிஷ்கினாக இருக்கலாம், ஊர்வசியாக இருக்கலாம், அதே மாதிரி நிறைய காமெடி நடிகர்கள்லாம் வந்து உள்ளே இருக்காங்க. சிங்கம், புலி, பக்ஸு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து ஸ்க்ரீனில் வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து அதாவது ஒரு காமெடி கிரைம் த்ரில்லர் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இருக்கணுமோ அதை நீட்டாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதே சொல்லலாம். ஏன்னா அந்த காமெடி மூமெண்ட்ஸும் சரி, அந்த பதபதைப்பு, இவங்களுக்கு இருக்கிற ஃபேமிலிக்கு இருக்கிற பயம், இது எல்லாமே மியூசிக்கில் வந்து நல்லா எலிவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த படத்துக்கு தேவையான ஒரு சினிமோட்டோகிராஃபிங்கிறதும் நீட்டாக டிரைவ் ஆகி தான் ஒர்க் ஆகிருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் ஒர்க் ஆகிருக்கிற காமெடி மூமெண்ட்ஸ் அங்கங்கே வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. எஸ்பெஷலி ஊர்வசி, ஜெயராம் பெர்ஃபார்மன்ஸு அங்கங்கே சில காமெடி எலமெண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆனது படத்துக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. அடுத்து படத்தில் இருக்கிற கிளைமேக்ஸில் இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு, சர்ப்ரைசஸ் இதுவும் வந்து படத்தில் நல்லா தான் ஒர்க் ஆகிருக்கு. இது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து பெரிய பலமாக இருக்குது. சரி, இந்த படத்தில் வேறு என்ன செஞ்சுருந்தா இந்த படம்ங்கிறது இன்னும் பெரிதாக அமைந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப லென்த்தாக ஓடுற ஒரு ஃபீலுங்கிறது நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட்டு இந்த படம் வந்து அதாவது 2 ஜானரில் தொட்டிருக்காங்க. ஒன்று க்ரைமு, அதுக்குள்ளே காமெடி, இல்லை காமெடிக்குள்ளே க்ரைமுங்கும்போது இது 2மே ஒர்க் அவுட் ஆகாத ஒரு விஷயமாக தான் மாறுது. காமெடி ஃபஸ்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் ஒன்ஸ் க்ரைம் பார்ட்டுக்கெல்லாம் போன அப்புறம் இவங்க வந்து நிறைய நாட்டு வந்து உள்ளே கொண்டு வர்றாங்க. நாட்டுக்கு பின்னாடி ஒரு பேக்ட்ராப்பில் ஒரு ஸ்டோரியை கொண்டு வரும்போது படத்தில் வந்து லேகுங்கிறது பெருசாக இருக்குது செகண்ட் ஹாஃபில். அதே மாதிரி சில இடத்துல வந்து சில காமெடிஸ் எல்லாமே பெருசாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா செகண்ட் ஹாஃப்லாம் நடக்கக்கூடிய சில காமெடிஸு அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் சொல்லலாம். மேலும் சில வந்து அதாவது ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கும்போது, அதாவது ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காருன்னா அவர் என்ன ஒரே கேஸ் பின்னாடியே ஓடுற அளவுக்கு ஸோ சில லாஜிக்கல் கொஷின்ஸ் வந்து அங்கங்கே வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி பரிமளா அண்ட் கோ படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஜெயராம், ஊர்வஷி அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்காங்க. 2 குழந்தைங்க, 2 பொண்ணுங்க அவங்களுக்கு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ப வாழும்போது, அதே பகுதிய சேர்ந்த சாண்டிங்கிற ஒரு ட்ரக் டீலர் வந்து அவரோட 2வது பொண்ண லவ் பண்றான். அவள எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு இவங்க இந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு டார்ச்சர்ஸ் வந்து குடுத்துட்ருக்கான். அப்போ ஆல் ஆஃப் அ சடன் அந்த டார்ச்சர்லேருந்து வெளிய வரணும் அப்படிங்கிறதுக்காக, சாண்டி செத்துட்டா நல்லாயிருக்கும். சாண்டிய கொலை பண்ணிட்டா நல்லாயிருக்கும்னு இந்த ஃபேமிலி நெனைக்கிறாங்க. அதே பாயிண்ட்டில் வந்து சாண்டி வந்து கொல்லப்பட்டு இறக்கப்படுறாரு. அப்போது அந்த கொலைக்கு இந்த ஃபேமிலிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அதே மாரி அந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள போலீஸ் டீம் வராங்க. அவங்க இதன் பின்னாடி இருக்கக்கூடிய குற்றவாளிய கண்டுபிடிச்சாங்களா? இத வந்து ஒரு காமெடி கலந்த கிரைம் த்ரில்லரா சொல்ல நெனச்சிருக்காங்க. ஆனா படம் ஒர்க் அவுட் ஆனதுன்னும் ரொம்ப ஆவரேஜான ஒரு படமாகத்தான் இந்த படம்ங்கிறது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சென்சார் சர்டிஃபிகேஷனுங்கும்போது யுஏ படத்தில் எந்த அடல் காட்சிகளும் இல்லை. அங்கங்கே சில வன்முறை காட்சிகள் இருக்குது. மேலும் ஒரு புதிய திரை விமர்சனத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். விமர்சனங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.